ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் ஆஃப் தி யூனிக் ஃபோன். யூனிக் ஃபோனுன்னு சொல்ல முடியாது, இது OnePlus 6 ஃபோனு. பட் இதில் இருக்கிற ஓஎஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த யூனிக் ஓஎஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து செல்ஃபிஷ் ஓஎஸ். ஸோ கரண்ட்லி இது வந்து செல்ஃபிஷ் ஓஎஸ் 5ல் ரன் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இது மாதிரி ஒரு ஓஎஸ் இருக்கிறதே. ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து கஸ்டர் பேஸ்டில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் வந்து தீம்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எதை கொடுத்தோன்னா டோட்டலாகவே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் யூஐவே வந்து உங்களுக்கால கம்ப்ளீட்டாக அந்த சேஞ்சை பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா யோலான்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து அவங்க மேபி N9 ஃபோன்ஸ், அதை நோக்கி N9 ஒரு ஃபோன் இருந்துச்சு, அது வந்து மீகோ ஓஎஸ்னு ஒன்று இருந்துச்சு. மேபி அதை யூஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து ஒரு ஐடியா மேபி இருக்கலாம். ஸோ மீகோ ஓஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் டீம் வந்து வெளியில் வந்துட்டு அவங்க வந்து தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து யோலான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் தான் இது வந்து செல்ஃபிஷ் ஓஎஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து லினக்ஸ் பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே வந்து இது லினக்ஸ் பேஸ்டு. அண்ட் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் செம ஈஸியாகவும் இருக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்தளவு ஆப்ஸ் வந்து இருக்காது. ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து எதுவும் பெருசாக உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஆண்ட்ராய்டு ஆப் சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க வந்து அஃபிஷியலாகவே வந்து சோனி ஃபோன்ஸ், சோனி Xperia XA2, XA2 Ultra, XA2 Plus, ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸுக்கு வந்து அவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2500 நினைக்கிறேன், 49 யூரோஸோ சம்திங் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் இது வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் சென்டர்ஸ் எங்கே வரும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ஸு, பட் எதுவுமே இல்லை. ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ணேன். எல்லாமே பார்த்திங்கன்னா யூஏ வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து புள்ளி மெனுன்னு சொல்லுவாங்க. மேலேண்ட் வந்து இப்போ அப்படி ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணிட்டோன்னா நியூ மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அங்கே போய் நம்ம டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன்லேருந்து இப்படி பண்ணாலே பேக்கில் வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செட்டிங்ஸில் போய் காமிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேவிகேட் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் போயிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் லாக் ஸ்க்ரீன் போகிறேன். இது வேண்டாம், வேறு ஏதாவது இருக்கா? ட்ரெஸ் லாக், ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூஏ வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ஆப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஜஸ்ட் இது ரெண்டு வெளியில் வரணுன்னா சைடில் வச்சுட்டு நான் இப்படி பண்ணாலே அது வெளியில் வந்துடும். இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணுன்னா எதர் நான் இப்படி ஒன்று போகலாம், இல்லைனா இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ஆல் கொடுத்தோன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது ஜஸ்ட்டு ஷார்ட்டாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.